சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சி அதை பாருங்களேன். ஒரு பாம்பு சரியான இடத்துல வீட்டுக்கு வந்திருக்குது. அது பார்த்த உடனே பாம்பு எப்படி தாவுது பாருங்கள். அது எப்பயுமே கவனமாக இருக்க சொல்கிறது. இது நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் அந்த வீடியோ அனுப்பிவிட்டு இது எந்த வகை பாம்பு அப்படின்னா கேட்டிருந்தார். பாம்பு வீட்டில் இருக்கிற பெண் ஒருத்தவங்க வந்து வீட்டு வாசலில் வந்து தலைவரைகிட்டே இருக்காங்க. வீட்டு வாசல் அப்படி நடந்து போகிறாங்க. கரெக்டாக அவங்க போகவும் பாம்பு வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அப்படியே மின்னல் வந்து இப்படி தாவுது பாருங்களேன். அப்படி ஜம்ப் பண்ணுச்சு பாருங்களேன், தெரியுதுங்களா? எப்படி ஜம்ப் பண்ணுது பாருங்கள். ஒரு ஜம்ப் பண்ணி அப்படி போனோடனே அப்படியே அலறி அடித்து அவங்க வீட்டுக்கு ஓடிட்டாங்க. ஓடனே அந்த பாம்பு என்ன பண்ணுறது, சைடில் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து அவங்க வீட்டு சைடில் ஃபுல் காம்பவுண்ட் இருக்குது. அப்படியே அவங்க சைடில் பின்புறத்தில் போகுது. அடுத்த கேமரா பார்க்கலாமா? பாருங்களேன், இந்த பின்புறத்தில் போகுதுங்களா? இப்படியே போகுது. இது எந்த வகை பாம்பு அப்படின்னா, இதுதான் சாரைப்பாம்பு. ராட் ஸ்னேக் தான். அந்த ஒல்லியாக நம்ம நீளமாக இருக்கு பாருங்கள். வால் வந்து நம்ம கூர்மையாக நீளமாக இருக்கும். சாரைப்பாம்பு தான் அந்தமாரியா நீளமாக இருக்கும். இன்னொன்று சாரைப்பாம்பு தான் இவ்வளோ வேகமாகவும் போகும். பகல் நேரத்தில் சாரைப்பாம்புகள் அதிகமாக வரும். இந்த பாம்பு எப்படி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா, வெளிப்புறத்தை பார்த்தீங்களா, காம்பவுண்ட் வெளிப்புறத்தில் வந்து ஒரு புல்செடி நிறையா வளர்ந்துருக்கு பாருங்கள். அந்த புல்செடினால் இந்த புல்செடி ஏறி கூட இந்த காம்பவுண்ட் சோறுக்குள்ளே அந்த பாம்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து காம்பவுண்ட் சோறு ஒட்டி வெளியில் இருக்கிற புல்செடிகளை அதிகமாக நம்ம வெட்டி விடணும். அதை மரக்கிளைகளோ முள்ளு மரம் வளர்ந்துருக்கும், அதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டால் போதும். இந்த செடி வழியாக ஏறி காம்பவுண்டுக்குள்ளே உள்ள வர பாம்புகளை நம்ம தடுக்கலாம். ஸோ இந்த பாம்பு பற்றி பயப்படணும் அவசியம் இல்லை. சாரைப்பாம்பு வந்து பொதுவாக ராட் ஸ்னேக் வந்து விஷம் இல்லாத பாம்பு தான், நான் வெனமஸ் தான். அதனால் இந்த பாம்பு பார்த்து பயப்படணும் அவசியமே இல்லை. ஸோ இந்த வீடியோ காட்சி நம்ம ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சு கவனமாக இருக்கட்டும். எப்போயுமே கவனமாக இருங்க. இந்த மழை நேரத்தில் பாம்புகள் அதிகமாக வரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.